வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். சுதந்திர போராட்ட வீரர் வீர சாவர்கரின் தியாகம் தேசத்திற்கு உத்வேகம் அளிக்கிறது. பிரதமர் மோடி புகழாரம். மீனவர்கள் வாழ்வாதாரத்தை காக்க கச்சத்தீவு மீட்புதான் ஒரே வழி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. மாநிலங்களவை எம்பி ஆகிறார் கமலஹாசன். 4 பேர் பட்டியலை வெளியிட்டது திமுக. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி. ஜூன் 2 தண்டனை விவரம் வழங்கப்படும் என்று நீதிபதி ராஜலட்சுமி அறிவிப்பு. தாவேகா பெண் நிர்வாகிகளை தாக்கிய காவலர்கள் மீது கடும் நடவடிக்கைகள் எடுத்திட வேண்டும். நாம் தமிழர் சீமான் வலியுறுத்தல். தொடர்ந்து தாக்குதல். 4 உக்ரைன் கிராமங்களை கைப்பற்றியது ரஷ்யா. இனி விரிவான செய்திகளை காணலாம். சுதந்திர போராட்ட வீரர் வீர சாவர்கரின் தியாகம் தேசத்திற்கு உத்வேகம் அளிக்கிறது என்று பிரதமர் மோடி புகழாரம் சூடியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கடுமையான துன்பங்களை எதிர்கொண்ட போதும் வீர சாவர்கரின் அசைக்க முடியாத மனப்பான்மையும் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்திற்கும் அவர் ஆற்றிய பங்களிப்பும் தேசத்திற்கு உத்வேகம் அளிக்கிறது என்று பிரதமர் மோடி கூறினார். மேலும் இந்தியா தாயின் உண்மையான மகன் என்றும் வெல்ல முடியாத துணிச்சலின் சின்னம் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதில் அவரது தியாகமும் நாட்டிற்கான அர்ப்பணிப்பும் தொடர்ந்து வழிகாட்டியாக இருக்கும் என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். மீன்பிடி தடை காலத்திற்கான நிவாரணம் ரூபாய் 8000 உயர்த்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூரில் ரூபாய் 272 கோடியில் அமைக்கப்பட்டுள்ள மீன்பிடி துறைமுகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். பின்னர் 2000 மீனவர்களுக்கு ரூபாய் 242 கோடியில் நுண்கடன், பாக் நீர் இணைப்பு, மீனவர்களுக்கான திறப்பு, வாழ்வாதார திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் ராமநாதபுரம், தங்கச்சி மடம், ரோஸ்மா நகர் மீனவ கிராமங்களில் மீன் இறங்கு தளங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. தொடர்ந்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர், விசைப்படகு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காக்க வழங்கும் தொகை ரூபாய் 8 லட்சமாக உயர்த்தப்படும் என்றும் புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள் அமைக்கும் பணி நடைபெறுவதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், கச்சத்தீவை மீட்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியதாகவும் தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை நிலைநாட்ட நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறினார். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், பாராளுமன்ற மேல் சபையில் எம்பிகளாக இருக்கும் எம்பிகளில் திமுகவை சேர்ந்த வில்சன், சண்முகம், அப்துல்லா, மதிமுகவின் வைகோ, அதிமுகவை சேர்ந்த சந்திரசேகரன், பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ஆகிய 6 பேரின் பதவிக்காலம் ஜூலை 24 நிறைவு பெறுகிறது. இதையடுத்து புதிய 6 மேல் சபை எம்பிகளை தேர்வு செய்ய தேர்தல் ஆணையம் நேற்று முன்தினம் தேர்தல் அட்டவணையை வெளியிட்டது. அதன்படி அடுத்த மாதம் 19 மேல் சபை எம்பி தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் ஜூன் 2 தொடங்க உள்ளது. இதையொட்டி திமுக, அதிமுகவில் மேல் சபை எம்பி பதவிக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணி தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் திமுக மேல் சபை எம்பி பதவிக்கான வேட்பாளர்கள் பட்டியல் வெளியானது. வழக்கறிஞர் வில்சன், ரொக்கையா மாலிக், எஸ்.ஆர். சிவலிங்கம் ஆகியோர் வேட்பாளராக போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு மேல் சபை எம்பி சீட்டு மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கும் திமுக சார்பில் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாநிலங்களவை தேர்தலில் மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமலஹாசன் போட்டியிடுவார் என அக்கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கோட்டூரைச் சேர்ந்த பிரியாணி கடைக்காரர் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார். விசாரணையில் ஞானசேகரனுக்கு திருட்டு உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களில் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. அந்த வழக்குகளிலும் ஞானசேகரனை போலீசார் கைது செய்தனர். பின்னர் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு சிறப்பு புலனாய்வு அமைப்பால் சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தப்பட்டு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் பாலியல் வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என இன்று தீர்ப்பு வழங்கியுள்ள சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி, ஞானசேகரனுக்கான தண்டனை விவரம் ஜூன் 2 அறிவிக்கப்படும் என தெரிவித்தார்.
அரசு தரப்பு அதை நிரூபித்து சாட்சியங்கள், ஆவண சாட்சியங்கள் மற்றும் தடய அறிவியல் துறை சாட்சியங்கள் எல்லா மூலமாகவும் அது நிரூபிக்கப்பட்டு இன்றைக்கு அவர் குற்றவாளி அப்படின்னு மாண்புமிகு நீதிமன்றத்தினால இன்றைக்கு கூறப்பட்டுள்ளது. அந்த தண்டனை விவரங்கள் என்ன அப்படிங்கிறத 2ஆம் தேதி வெளியிடப்படும், 2/6 அன்றைக்கு வெளியிடப்படும் அப்படின்னு மாண்புமிகு நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லியிருக்கு. இன்றைக்கு நீதிமன்றத்தில் என்ன நடந்தது தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு அவர் ஞானசேகர் கிட்ட கேட்டப்போ, ஞானசேகர் தண்டனையை குறைக்கணும், நான் தான் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. அரசு தரப்புல அதுக்கு கடுமையான ஆட்சேபம் தெரிவித்து மேக்சிமம் பனிஷ்மெண்ட் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது போக அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸையும் நீதிமன்றத்தில் கோட் பண்ணி கொடுத்துருக்குறோம். மற்றபடி தண்டனை விவரங்கள் 2/6 அன்னைக்கு தெரிய வரும். தேங்க்யூ. 2/6 அன்னைக்கு டீடைல்டா சொல்லலாம். தண்டனை விவரம் தெரிகிற வரைக்கும் வழக்கினுடைய தன்மை, வழக்கினுடைய மற்ற விவரங்களை இன்றைக்கு சொல்ல முடியாது. 2/6 ஞானசேகரனுக்கு நெருக்கமாக இருந்த அமைச்சர் சென்னை துணை மேயர் விசாரிக்கப்படாதது ஏன் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், அண்ணா பல்கலை பாலியல் வழக்கில் நீதிமன்றம் என்று தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கில் ஞானசேகரனுக்கு நெருக்கமாக இருந்த அமைச்சர் சென்னை துணை மேயர் விசாரிக்கப்படாதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர், யார் அந்த சார் என்ற கேள்வி இன்னும் அப்படியே இருப்பதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், விரைவில் அதிமுக ஆட்சி அமையும் என்றும் அந்த சார் யாராக இருந்தாலும் கூண்டேற்றப்படுவார் என்றும் சாரை காக்கும் சார்களையும் உடனே ஏற்றி அவர்களும் நாட்டுக்கு அடையாளம் காட்டப்படுவார் என்றும் அதில் தெரிவித்துள்ளார். தவிக பெண் நிர்வாகிகளை தாக்கிய காவலர்கள் மீது கடும் நடவடிக்கைகள் எடுத்திட வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை வியாசார்பாடி முல்லை நகர் பகுதியில் நிகழ்ந்த தீ விபத்தில் பல குடிசைகள் தீயிரையான நிலையில் குடிசைகளை இழந்த மக்களுக்கு உதவும் நோக்கத்துடன் தமிழக வெற்றி கழக பொறுப்பாளர்கள் அத்தியாவசிய பொருட்களும் உணவும் வழங்கியதை தமிழ்நாடு காவல்துறை தடுத்ததோடு பெண் நிர்வாகிகள் என்று பாராமல் கடுமையாக தாக்கியுள்ளது வன்மையான கண்டனத்திற்குரியது என்றார். மேலும் தவிக பெண் நிர்வாகிகளை தாக்கிய காவலர்கள் மீது கடும் நடவடிக்கைகள் எடுத்திட வேண்டும் எனவும், மக்களுக்கு உதவக்கூடாது, தடுத்து தாக்கும் இது போன்ற கொடுமைகள் தொடரா வண்ணம் உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசை நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துவதாக அதில் குறிப்பிட்டுள்ளார். ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள தனியார் பொழுதுபோக்கு பூங்காவை தற்காலிகமாக மூட அதன் நிர்வாகத்திற்கு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. சென்னையை அடுத்த ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் பொழுதுபோக்கு மையத்தில் ராட்சச ராட்டினத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதையடுத்து 120 அடி உயரத்தில் சிக்கிக்கொண்ட 30 பேரை 3 மணி நேரத்திற்கு பின்னர் தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தனியார் பொழுதுபோக்கு நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்டு நீலாங்கரை போலீசார் நோட்டீஸ் அனுப்பியுள்ள நிலையில் பொழுதுபோக்கு மையத்தை தற்காலிகமாக மூட அதன் நிர்வாகத்திற்கு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதற்கிடையே மாநகராட்சி மற்றும் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் இன்று தனியார் பொழுதுபோக்கு பூங்காவில் ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றனர். ஒருத்தர் கூட இது பண்ணல, எங்களை கேட்கல. ஒரு அவ்வளோ பேர் 40 பேர் உயிர் மேல இருக்கு, ஒருத்தங்க கூட பார்க்கல. எங்க அண்ணன் எடுத்த ஸ்டெப்ல மட்டும் திண்டிவனத்தை இங்கிருந்து ஒரு கால் கூட போலங்க. எங்க மச்சனை திண்டிவனத்துல இருக்கவருக்கு கால் பண்ணி அவருக்கு மூலியமா போயிருக்கு. அப்ப இங்க இருக்கவங்க என்ன பண்றாங்க? அப்புறம் எதுக்கு இந்த மேனேஜ்மெண்ட், எதுக்கு இவ்வளவு காசு வாங்குறாங்க இவனுங்க? ஒரு ரெஸ்கியூ இல்லாம இவ்வளவு பெரிய இடத்தை எப்படி நடத்துறாங்க இவனுங்க? ஒருத்தங்க கூட ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. கேட்டா இருங்க வருவாங்கங்க அப்படின்னு ஒரு கேவலமா பதில் சொல்லிட்டு போறாங்க. ஒரு போன் இருந்தது அவங்களே நீங்க எவ்வளவு தூரம் நாங்க சொல்றோம், எங்க மேல குழந்தை இருக்குங்க, பெரியவங்க இருக்காங்க, அவ்வளவு தூரம் சொல்றோம். இவங்கள்ட்ட போன் கொடுத்தோம், எல்லாமே நாங்க கொடுத்தோம். கிட்டே கேளுங்க, இங்க இருக்கவங்க கிட்ட அங்க மேல இருந்து நம்பர் ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்றோம். மேல இருந்து கை காட்டி நம்பர் இது பண்ணோம். நாங்க அங்க பண்ணி கேட்டா ஏதோ ஆட்டிடாதுங்க. எவ்வளவு பேர் இருந்தீங்க? எப்ப ஏறீங்க? 6 மணிக்கு ஏறணும். 6 மணிக்கு ஏறினாங்க. 6 ஜாம் ஆயிடுச்சு. அப்படியே நின்றுச்சு. அதுக்கு முன்னாடி இதுவே ஸ்டக் ஆகி நின்னுச்சு. நின்னோன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா? அவங்க ஆப்ரேட்டர்ஸ்க்கு தெரியாதா? சரி ஸ்டக் ஆயிருக்கு. 6 மணிக்கு அவங்க ஃபர்ஸ்ட் ரைடு போனவங்க ஸ்டக் ஆகி நின்று இருக்காங்க. ஒருத்தர் கூட இன்ஃபார்ம் பண்ணாம திரும்ப அடுத்த ரைடு எடுத்திருக்காங்க. அப்ப அவ்வளவு அலட்சியமா எங்க உயிரெல்லாம் இவங்களுக்கு? எத்தனை பேர் மேடம்? 36 பேருங்க. 36 பேர் உயிர். ஒருத்தர் 2 பேர்ல 36 பேர் இளம் பெண்களும் இருந்தாங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க யாரா? 20 மணிக்கு எங்களுடைய தீக்கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தகவல் தெரிவித்தாங்க.
இந்த விஜிபி தீம் பார்க்கில் ஒரு ரைடில் வந்து ஒரு 40 பேர் மாட்டிக்கிட்டு தான் சொல்லியிருந்தாங்க. அவங்க கீழே வர முடியலன்னு சொல்லிட்டு அதில் வந்து டாப் கன் என்ற சொல்லக்கூடிய ஒரு இதில் எங்களுடைய திருவான்மையூர் நியரஸ்ட் ஸ்டேஷனில் இருக்கிற வெஹிக்கிளும் கிண்டிலேருந்து ஒரு இஆர்டி 2 வெஹிக்கிள் அமைச்சிருந்தோம். இங்கே பார்த்தா ஹைட் அதிகமாக இருக்கிறதால எங்களுடைய சாதாரண லேடர் போட்டு எக்ஸ்டென்ஷன் லேடர் போட்டு அவங்கள ரெஸ்க்யூ பண்ண முடியல. அதனால் பிராண்டோ ஸ்கைலிஃப்ட் என்று சொல்லக்கூடிய வான் நோக்கி செல்லக்கூடிய ஊர்தியில் சிறுசேரி மற்றும் அசோக் நகர்லேருந்து 54 மீட்டர் உயரம் செல்லக்கூடிய பிராண்டோ ஸ்கைலிஃப்ட் இந்த ஸ்பாட்டுக்கு வர வச்சு அதன் மூலமாக ஒரு சுமார் 1.5 மணி நேரம் ரெஸ்க்யூ பண்ணி ஒரு 20 ஆண்கள் 16 பெண்கள் மொத்தம் ஒரு 36 பேரை எந்த ஒரு சிறிய காயமுமின்றி அவங்கள ரெஸ்க்யூ பண்ணியிருக்கிறேன் சார். காரைக்கால் அருகே பட்டா கத்தியுடன் வழிப்பறியில் ஈடுபட்ட 2 சிறுவர்கள் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் அடுத்த போலகம் பகுதியில் 6 இளைஞர்கள் பட்டாக்கத்தியுடன் சாலையில் செல்வோரிடம் வழிப்பறியில் ஈடுபட்டு வருவதாக திருப்பட்டினம் காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சென்ற போலீசார் அங்கு சாலையில் பட்டாக்கத்தியுடன் திரிந்த 6 பேரையும் மடக்கி பிடித்தனர். பின்னர் அவர்களிடமிருந்து 5 பட்டாக்கத்தி மற்றும் 4 செல்போன்களை பறிமுதல் செய்த போலீசார் 6 பேரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அதில் திருப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த அர்னால்ட் தலைமையிலான அதே பகுதியைச் சேர்ந்த அரவிந்தன் மற்றும் ஒரு சிறுவன், சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர், தினேஷ் மற்றும் ஒரு சிறுவன் ஆகிய 6 பேரும் வழிப்பறியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து வழிப்பறியில் ஈடுபட்ட 4 இளைஞர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த போலீசார் 2 சிறார்களையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அனுப்பி வைத்தனர். ஆந்திராவிலிருந்து பேருந்து மூலம் 10 கிலோ கஞ்சா கடத்தி வந்த சிவகங்கையைச் சேர்ந்த 2 பேரை செங்குன்றத்தில் போலீசார் கைது செய்தனர். ஆந்திராவிலிருந்து கும்மிடிப்பூண்டி வழியாக சிவகாசிக்கு பேருந்தில் கஞ்சா கடத்தப்படுவதாக செங்குன்றம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் சோதனை சாவடி அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது பேருந்து ஒன்றை சோதனையிட்டனர். அதில் 2 பைகளில் கஞ்சா இருப்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் கஞ்சா கடத்திய 2 பேரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியதில் சிவகாசியைச் சேர்ந்த நந்தகுமார், சங்கர் என்பது தெரிய வந்தது. பின்னர் 10 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த செங்குன்றம் போலீசார் கஞ்சா கடத்தி இருவரையும் கைது செய்தனர். தமிழ்நாட்டில் கத்திரி வெயில் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. தமிழ்நாட்டில் கடந்த 4ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரையிலான 25 நாட்களுக்கு அக்னி நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் கத்திரி வெயில் காலமாகும். அந்த வகையில் கடந்த 4ஆம் தேதி கத்திரி வெயில் தொடங்கியது. இந்த ஆண்டு வெப்ப தமிழ்நாட்டில் இருக்காது. வெப்பத்தின் தாக்கமும் வழக்கத்தை விட குறைந்தே காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் முதல் வாரத்தில் வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்பட்டாலும் அதைத் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் சற்று குறைந்தே காணப்பட்டது. இதற்கிடையில் தென்மேற்கு பருவமழையை முன்கூட்டியே தொடங்கியதால் தமிழ்நாட்டில் சில இடங்களில் மிதமான மழையும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பல பகுதிகளில் கனமழையும் பதிவாகி வருகிறது. இந்த நிலையில் கத்திரி வெயில் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. விஎஸ்ஆர்பாடியில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செல்வ பெருந்தகை நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னை வியாசார்பாடி சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் சுமார் 20க்கும் மேற்பட்ட குடிசைகள் நேற்று எரிந்து நாசமானது. இந்த பகுதியில் 37வது வார்டு மாமன்ற உறுப்பினர் டில்லி பாபு ஏற்பாட்டில் அப்பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டு தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். தலைமுறையாக இந்த பகுதியில நம்முடைய மக்கள் இங்கே வாழ்ந்து வருகிறார்கள். குடிசையிலேயே வாழ்ந்து வருகிறார்கள். எந்தவித மாற்றமும் இல்லை, வளர்ச்சியும் இல்லை. என்றுதான் இவருடைய வாழ்க்கையுடைய இவ்வளவு நாள் அவர்கள் பார்த்தது. இந்த தீ விபத்து உயிர் சேதம் இல்லை, எந்தவித சேதாரமும் இல்லை. ஆனால் அவர்களுடைய உடைமைகள் அனைத்தும் இழந்திருக்கிறார்கள். அனைத்து உடைமைகளும் தீ அழித்திருக்கிறது. சான்றிதழ்கள் எரிந்திருக்கின்றன. மாண்புமிகு முதலமைச்சருக்கு இதன் மூலமாக நான் வைக்கும் கோரிக்கை, இவர்களுக்கு மாற்று இடம் கொடுத்துவிட்டு இந்த இடத்தை அரசு பணிகளுக்கு ஏதாவது பயன்படுத்தலாம். ஒரு முக்கியமான பகுதி இது சென்னையில. வாலாஜப்பேட்டை அருகே பெங்களூரில் இருந்து தாம்பரத்திற்கு கடத்தி பெறப்பட்ட 215 கிலோ குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த சுங்கச்சாவடி பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த சொகுசு காரை போலீசார் மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அதில் குட்கா போதைப் பொருட்களை கடத்தி வந்தது தெரியவந்தது. பின்னர் அவர்களிடம் நடத்திய தீவிர விசாரணையில் பெங்களூரு பகுதியைச் சேர்ந்த ஹடமாதீன் சிங் மற்றும் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பிரிஷா என்பது தெரியவந்தது. இதையடுத்து 2 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த 250 கிலோ எடை கொண்ட குட்கா போதைப் பொருள் மற்றும் சொகுசு கார் என 11,50,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்து இருவரையும் வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். பெரியகுளத்தில் ஜவுளி துணிகள் வைத்திருந்த அறையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஜவுளி துணிகள் எரிந்து சேதமானது. தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியைச் சேர்ந்தவர் சுப்புலட்சுமி என்பவர் தென்கரை பகுதியில் சிறிய ஜவுளி கடை நடத்தி வருகிறார். ஜவுளி கடைக்கு வாங்கிய துணிகளை பெரியகுளம் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள அவரது வீட்டு மாடியில் உள்ள அறையில் மொத்தமாக சேமித்து வைத்துள்ளார். இந்த நிலையில் துணிகள் சேமித்து வைத்திருந்த அறையில் பற்றிய தீ மளமளவென பரவி அறை முழுவதும் எரிய தொடங்கியது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுப்படுத்தினர். இதில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஜவுளி பொருட்கள் எரிந்து சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. இந்த தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகர்கோவில் அருகே மழை காரணமாக மரம் ஒன்று முறிந்து சாலையில் நின்ற கார் மீது விழுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக சூறை காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நாகர்கோவில் மார்த்தாண்டம், குளச்சல், தக்கலை உள்ளிட்ட இடங்களில் அதிக அளவு மழை பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை முதல் நாகர்கோவிலில் பெய்த மழையின் காரணமாக சர்க்குணம் அருகே வீசிய காற்றால் அப்பகுதியில் உள்ள மரம் ஒன்று முறிந்து அதே பகுதியில் நின்று கொண்டிருந்த கார் மீது விழுந்தது. பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு வீரர்கள் மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதன் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. ஆண்டிப்பட்டி அருகே நல்லத்தங்கால் பாப்பாத்தியம்மன் கரக ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே டி சுப்புலட்சுமிபுரத்தில் நல்லத்தங்கால் பாப்பாத்தியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் வைகாசி திருவிழாவையொட்டி மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட நல்லத்தங்கால் பாப்பாத்தியம்மன் கரகம் ஊர்வலம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன் கரகம் மற்றும் பூஜிக்கப்பட்ட பெட்டி கொண்டுவரப்பட்ட நிலையில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வழி நெடுகிலும் மலர்களை தூவி அம்மனை வரவேற்றனர். பின்னர் நல்லத்தங்கால் மற்றும் பாப்பாத்தியம்மனுக்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ராஜஸ்தானில் புதிதாக 9 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தெற்காசியாவில் கொரோனா தொற்று மீண்டும் வேகமாக பரவி வரும் நிலையில் இந்தியாவில் அதன் பாதிப்பு எண்ணிக்கை 1000-ஐ தாண்டி பதிவாகியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அந்த வகையில் ராஜஸ்தான் மாநிலத்தில் பிறந்து 16 நாட்களை ஆன குழந்தை உட்பட 9 பேருக்கு புதிதாக கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்த ஆண்டு கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 32ஆக உயர்ந்துள்ளது. நடப்பாண்டில் ராஜஸ்தான் மாநிலத்தில் கொரோனா பாதிப்பால் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சுகாதாரத்துறை அதிகாரிகள் நிலைமையை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் பொதுமக்கள் பொது வழிகாட்டி நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும் ராஜஸ்தான் மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். ஐபிஎல் பிளே ஆஃப் சுற்று நாளை தொடங்க உள்ளது. 10 அணிகள் இடையிலான 18வது ஐபிஎல் தொடர் இறுதி கட்டத்தை நெருங்குகிறது. கடந்த மார்ச் 22ஆம் தேதி தொடங்கிய இந்த தொடரின் 70 ஆட்டங்கள் கொண்ட லீக் சுற்று நேற்றுடன் நிறைவடைந்தது. இதன் முடிவில் புள்ளி பட்டியலில் முதல் 4 இடங்களை பிடித்த பஞ்சாப் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய 4 அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இந்த நிலையில் பிளே ஆஃப் சுற்று நாளை தொடங்க உள்ளது. அதன்படி நாளை இரவு 7:30 மணிக்கு முல்லான்பூரில் நடைபெறும் குவாலிஃபயர் 1 ஆட்டத்தில் புள்ளி பட்டியலில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றனர். இதையடுத்து 30ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு இதே மைதானத்தில் நடக்கும் எலிமினேட்டர் சுற்று ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதுகின்றனர். ஜூன் 3ஆம் தேதி இறுதிப் போட்டி நடைபெற உள்ளது. இனி வருவது வானிலை செய்திகள்.
தமிழகத்தில் தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் ஓரிரு இடங்களில் தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மிதமான இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச் சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 71,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 60 ரூபாய் குறைந்து 8,935 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 480 ரூபாய் குறைந்து 71,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 77,984 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு கிராம் வெள்ளி 111 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,11,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 131 புள்ளிகள் குறைந்து 81,419 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 42 புள்ளிகள் குறைந்து 24,784 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். சுதந்திர போராட்ட வீரர் வீர சாவர்கரின் தியாகம் தேசத்திற்கு உத்வேகம் அளிக்கிறது. பிரதமர் மோடி புகழாரம். மீனவர்கள் வாழ்வாதாரத்தை காக்க கச்சத்தீவு மீட்புதான் ஒரே வழி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மாநிலங்களவை எம்பி ஆகிறார் கமலஹாசன். 4 பேர் பட்டியலை வெளியிட்டது திமுக. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி. ஜூன் 2ஆம் தேதி தண்டனை விவரம் வழங்கப்படும் என்று நீதிபதி ராஜலட்சுமி அறிவிப்பு. தாவேகா பெண் நிர்வாகிகளை தாக்கிய காவலர்கள் மீது கடும் நடவடிக்கைகள் எடுத்திட வேண்டும். நாம் தமிழர் சீமான் வலியுறுத்தல். தொடர்ந்து தாக்குதல். 4 உக்ரைன் கிராமங்களை கைப்பற்றியது ரஷ்யா. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.